ஒரு சிறிய நகரத்தில் ரஹ்மான் என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் ஒரு வாடகை வீட்டில்தான் இருந்தான். வீடு பழையது, சுவர் விரிசலோடும், மழை வந்தால் கூரையிலிருந்து தண்ணீரும் ஒழுகும். ஆனாலும் அவன் அந்த வீட்டை தனது சொந்த வீட்டைப் போல சுத்தமாக வைத்துக் கொண்டான். ஒரு நாள் அவன் நண்பன் கேட்டான், "இது உன் வீடு இல்லை, இவ்வளவு அக்கறை எதற்கு?" ரஹ்மான் சிரித்துக்கொண்டு சொன்னான், "வாடகை வீடுதான், ஆனா நான் வாழும் இடம் இது. நான் இருக்கும் வரை இது எனக்கு சொந்தம் போலத்தான்." அவன் தினமும் வீட்டை துடைப்பான், சுவற்றில் சிறிய ஓவியங்கள் போடுவான், ஒரு சிறிய தோட்டம் கூட வளர்த்தான். அவனை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் வீட்டு உரிமையாளர் வந்தார். வீட்டை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். "நீ இந்த வீட்டை உன் சொந்த வீட்டைப் போல பார்த்துக் கொள்கிறாய். இனிமேல் இது உன் வீடுதான்" என்று சொல்லி குறைந்த விலைக்கு அவனுக்கு அந்த வீட்டை கொடுத்தார். அப்போது ரஹ்மான் மெதுவாக சொன்னான், "நான் இந்த வீட்டை வாங்கினதால்தான் இது எனது வீடு இல்லை. நான் இதை நேசித்ததால்தான் இது என் வீடு ஆனது." வாழ்க்கை தத்துவம். நம்ம வாழ்க்கையும் அந்த வாடகை வீடு மாதிரிதான். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமில்லை. நாமும் இங்கே சில நாட்கள் மட்டும்தான். ஆனாலும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் இருக்கும் இடத்தை நேசித்தால் நமக்கு இல்லாததும் நமதே ஆகும். உடம்பு ஒரு வாடகை வீடு, ஆன்மாதான் உண்மையான வாழ்வு. நேரம் ஒரு வாடகை காலம், அதை வீணாக்காமல் பயன்படுத்தினால்தான் வாழ்க்கை அர்த்தம். கதையின் பாடம். சொந்தமில்லாததை கூட அன்பால் சொந்தமாக்கலாம். நம்மிடம் உள்ளதை மதித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி தரும். வாழ்க்கை நிரந்தரமில்லை, ஆனாலும் நல்ல நினைவுகள் நிரந்தரம்.